கொடைக்கானல் அருகே முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட அரசு பள்ளி புதிய கட்டிடம் மூடியே கிடப்பதால் மாணவர்கள் அவதியுறுகின்றனர். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தில் பூம்பாறை அரசு உயர்நிலைப் பள்ளி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இங்கு 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பழைய கட்டிடத்தில் போதிய வகுப்பறை இல்லாத காரணத்தால் மாணவர்கள் சாலையில் அமர்ந்து பாடம் பயிலும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு இங்க பள்ளிக்கூடம் மழை விழுந்தா ஓவரா ஒழுகுது. நாங்க வெளியே தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ வெளியே தான் உட்கார வேண்டியதா இருக்கு. அதனால எங்களால முழுசா படிப்புல கவனத்தை செலுத்த முடியல. இந்த பள்ளிக்கு நபார்ட் வங்கியின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் கடந்த மாதம் திறந்து வைத்தார். எனினும் குடிநீர், கழிப்பறை, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததை காரணம் காட்டி புதிய கட்டிடம் திறக்கப்படாமல் மூடியே கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்க போனா குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல. அப்படி இருந்து ஆனா அதை காணொலி காட்சி மூலமா அரசாங்கம் திறந்து வச்சிருச்சு. அங்க போறதுக்கு போக்குவரத்து வசதியும் தண்ணி வசதியும் இப்ப அரசாங்கம் எங்களுக்கு உடனடியா நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கட்டட வசதியின்றி சாலையில் அமர்ந்து பாடம் படிப்பதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே மாணவர்களின் நலன் கருதி புதிய பள்ளி கட்டிடத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்பது பூம்பாறை கிராம மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து ஹரிஹரன்.